நீங்க இன்னும் இதெல்லாம் தெரியாம கலிஸ்தானிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க வேஸ்ட் பண்றது உங்க டைம் அண்ட் எனர்ஜி மட்டும்தான். ஸோ இந்த வீடியோல நான் கலிஸ்தானிக்ஸ் எப்படி ஸ்டார்ட் பண்றது, அதுக்கப்புறம் இது மூலயமா எப்படி மசில் பில்ட் பண்றதுன்னு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி வெறும் 5 நிமிஷத்துல நீங்க கலிஸ்தானிக்ஸ் கத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பேசிக்ஸ். பேசிக்ஸ்னா என்ன? புஷ்அப்ஸ், புல்அப்ஸ், டிப்ஸ் அண்ட் ஸ்குவாட்ஸ். ஆல்ரெடி நிறைய பேருக்கு இந்த பேசிக்ஸ்லாம் ரொம்ப முக்கியம்னு தெரியும். ஆனா எந்த அளவுக்கு இந்த பேசிக்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்றது தெரியாது. அதனால நான் இப்ப சொல்ல போறது முடிஞ்சா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. புஷ்அப்ஸ் 30 reps, புல்அப்ஸ் 12 reps, டிப்ஸ் 15 reps, ஸ்குவாட்ஸ் 40 to 50 reps. அப்புறம் இங்க தான் பெரிய ட்விஸ்ட். இது எல்லாத்தையும் நீங்க கிளீனான ஃபார்ம்ல பண்ற அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸோ இதுதான் பேசிக்ஸ். இதுலயே நீங்க இந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஸ்டார்டிங்ல. இப்ப நான் சொல்லும் போது புஷ்அப்ஸ், புல்அப்ஸ், டிப்ஸ்னு ரொம்ப ஈஸியா சொல்லிட்டேன். ஆனா நிறைய பேரால புஷ்அப்ஸ், புல்அப்ஸ், டிப்ஸே பண்ண முடியாது. அவங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா புஷ்அப்ஸ், புல்அப்ஸ், டிப்ஸை ஃபர்ஸ்ட் அன்லாக் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு புஷ்அப்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்க்ளைன் புஷ்அப்ஸ், நீ புஷ்அப்ஸ், இந்த மாதிரி எக்ஸசைஸை பண்ணி நீங்க புஷ்அப்ஸ் அன்லாக் பண்ணலாம். அப்படியே புல்அப்ஸுக்கு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் புல்அப்ஸ், அசிஸ்டட் புல்அப்ஸ், நெகட்டிவ் புல்அப்ஸ், இந்த மாதிரியான எக்ஸசைஸை யூஸ் பண்ணி புல்அப்ஸ் அன்லாக் பண்ணலாம். டிப்ஸ் பாத்தீங்கன்னா சேர் டிப்ஸ், எலிவேட்டட் சேர் டிப்ஸ், அசிஸ்டட் டிப்ஸ், இந்த மாதிரியான எக்ஸசைஸை யூஸ் பண்ணி நீங்க டிப்ஸ் அன்லாக் பண்ணலாம். அடுத்து ஸ்குவாட்ஸ் பாத்தீங்கன்னா இது ஆல்மோஸ்ட் எல்லாராலையும் பண்ண முடியும். ஸோ எந்த எக்ஸசைஸும் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். இப்போ புஷ்அப்ஸ், டிப்ஸ் பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே புஷ் மூமெண்ட்ல வரும். புல்அப்ஸ் பாத்தீங்கன்னா புல் மூமெண்ட்ல வரும். ஸ்குவாட்ஸ் பாத்தீங்கன்னா லெக் மூமெண்ட்ல வரும். அடுத்து சொல்ல போற இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ரெக்கவரி. ஏன் இதை நான் ரொம்ப முக்கியம்னு சொல்றேன்னா இதை எல்லாத்துக்குமே ப்ராப்பரான ரெக்கவரி டைம் கொடுத்து ஒரு வீக்குக்கு 2 or 3 டைம்ஸ் நீங்க ட்ரெயின் பண்ணணும். இப்போ நீங்க பிகினர் அப்படின்றதுனால ஜஸ்ட் வீக்லி 2 டைம்ஸ் பண்ணா போதும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா மண்டே புஷ் மூமெண்ட்டுக்கான ஒர்க் அவுட்டை ட்ரெயின் பண்ணுங்க, டியூஸ்டே புல் மூமெண்ட்டுக்கான ஒர்க் அவுட்டை ட்ரெயின் பண்ணுங்க, வெனஸ்டே லெக்ஸுக்கான ஒர்க் அவுட்டை பண்ணுங்க. அடுத்த தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே இதை அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க. அவ்வளவுதான். அதுக்குள்ள வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. இப்போ நான் ஒரு போனஸ் பாயிண்ட சொல்றேன். இது விட ஸ்பெஷலைட் ஒன்னு இருக்கு. நீங்க இதை மட்டுமே பண்ணி ஒரு பாடி பில்டர் அளவுக்கு பிசிக்கை பில்ட் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா ஒரு டீசென்டான ஒரு பிசிக்கை பில்ட் பண்ணலாம். இதுக்கு நீங்க பண்ண வேண்டியது எல்லாம் இல்ல சாப்பிட வேண்டியது எல்லாம் புரோட்டீன் ரிச் ஃபுட்ஸா இருக்கிறத சாப்பிடுங்க. பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் இது எல்லாத்துலயும் நீங்க புரோட்டீன் ரிச் ஃபுட்ஸை ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுடைய மசில்ஸ் பில்ட் ஆகும். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது பேசிக்ஸ். புஷ்அப்ஸ், புல்அப்ஸ், டிப்ஸ் அன்லாக் பண்ணணும். அதை அன்லாக் பண்ணதுக்கு அப்புறமா நான் சொன்ன அந்த ரெப்ஸ் ரேஞ்ச் வரைக்கும் நீங்க கிளீனான ஃபார்ம்ல பண்ற அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகணும். இது கூட நீங்க மசில் பில்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா புரோட்டீன் ரிச் ஃபுட்ஸை நீங்க உங்களுடைய ஃபுட்ஸ்ல இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு கலிஸ்தானிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அப்புறம் இந்த வீடியோல உங்களுக்கான கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நெக்ஸ்ட் வர வீடியோவை உங்களால மிஸ் பண்ணாம பார்க்க முடியும்.